நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சேலை செலக்ட் பண்ணுற சீன் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன சேலைக்காரர் முன்னாடியெல்லாம் ரொம்ப கலெக்ஷன் கொண்டு வருவீங்க, இப்போ செலெக்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, முதல்லனா 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவீங்க, நான் இருக்கிற எல்லா கலெக்ஷனையும் பார்த்து எடுத்துகிட்டு வருவேன், ஆனால் இப்போ திடீர்னு தடால் புடலாக சொல்லிட்டீங்களா, அதனால தான் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்துட்டு மாமியார் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது திடீர்னு நிச்சயம் முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மாயா நீ ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னோடனே போட்டிக்கு அங்கிட்டு சாரு நீ எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அப்புறம் மாற்றி வந்துட்டு சேலையை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாயாவுக்கு வந்துட்டு சீனு கண்ணாலே சேலையை செலக்ட் பண்ணுறாங்களாமா. இதை சாரு பார்த்துடுறாங்க. விறுவிறுன்னு போய் மாயா கையிலேருந்து வெடுக்குன்னு அந்த சேலையை பிடிங்கிற அவங்க பாட்டி சொல்கிறாங்க, என்ன ஒரு சேலைக்கு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே, இதை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சாரு சொன்னதுமே, பரவாயில்ல எனக்கு இந்த சேலை வேணாம் அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிடுறாங்க. அப்புறம் மாயா வந்துட்டு ஒவ்வொரு சேரீயாக சீனுக்கிட்ட காமிக்க அதில் ஒரு சேரீயை வந்துட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னும் அடுத்த தடவை நிறைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீனோட அம்மா சொல்கிறாங்க. சரி எல்லாரும் எடுத்துட்டீங்கல்ல, நான் மற்றதை எடுத்துகிட்டு கிளம்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜவுளி கடைக்காரர் கேட்க, இனிமேல் எங்கே மிச்சம் இருக்குது, 2 பை தான் இருக்குது, அதான் அதில் பாதியை பொண்டாட்டி எடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா வந்துட்டு கலாய்க்கிறாங்க. அதை பார்த்தது எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் மாயா சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன் மூடே பயங்கர ஒரு ஜாலி தான், ஃபன்னாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, இதை விட இன்னும் கோலாகலமாக இருக்க போது பாரு அப்படின்னு சீனோட அப்பா சொல்ல, அதையே நம்ம ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துடக்கூடாது கல்யாணத்தை அப்படின்னு சொன்னதுமே, அப்போ நான் நாதஸ்வரம், அப்போ நான் வந்துட்டு இது அடிப்பேன், தம்போரா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கிறாங்க. நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, நான் மாப்பிள்ளை தோழன் அப்படின்னு சீனி சொல்கிறாங்க. சாருவா பொண்ணு தோழி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பொண்ணை போய் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே, தனம் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ நல்லா இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ ஜவுளி கடைக்காரர் என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், இந்த பொண்ணு சொன்னதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நானும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், அப்போ நீங்கள் தான் ஐயரு அப்படின்றாங்க. ஜமாயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் பொண்ணை ரெடி பண்ணி கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் மாயா வந்துட்டு பாய் கட்டை போட்டு மாப்பிள்ளையாக வர்றாரு. 2 பேருக்கு சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு பிபி ஊதுறாங்க. ஐயர் வந்துட்டு மந்திரத்தை சொல்ல தாலியெல்லாம் எடுத்து குடிக்க மாயா வந்துட்டு அதெல்லாம் கெட்டுறாங்க. பயங்கர ஜாலியாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. பயங்கர ஃபன்னாக வந்துட்டு இந்த டேவை ஃபுல்லாமே வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு தனா படுத்துட்டு இருக்க சாரு வந்துட்டு யாருக்கு தெரியாமல் தனத்தை வந்துட்டு கூப்பிட்றதுக்காக வர்றாங்க. தனம் வா ரெடி ஆகிட்டேல, பேக்கில் இருக்கா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தெரியாமல் கீழே வந்தால் அவங்க பாட்டிமா முழிச்சிருவாங்க. அதை பார்த்தது குடுகுடுன்னு ஓடி போய் சைடில் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த வீட்டில் தண்ணியை மோந்து ரூமில் வைக்க கூட ஆள் இல்லை, எவ்வளோ தூரம் எஞ்சி வர வேண்டியது இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போனதுமே சாரு வந்துட்டு வா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் வந்து பார்த்தா சீனோட அப்பா என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க. இவங்க வந்துட்டு பயந்துடுறாங்க, போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்துட்டு உளறிட்டு இருக்காரு போல தூக்கத்தில். பயங்கரமாக வந்துட்டு உங்களை விட மாட்டேன், ஏய் என்கிட்டயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் உளறிட்டு இருக்க. சாருவும் மாயாவும் ஐயோ அவர் தூக்கத்தில் உளறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கடந்து போய் வெளியில் வந்துட்டு கேட்டை திறந்து போனதுக்கப்புறம் தான் சீனோட அம்மா வர்றாங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் 2 தட்டி வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. அதை பார்த்ததுமே பத்மா நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவா வந்து தொலை உள்ளே வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு கூட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இந்த பக்கம் தனத்தையும் சாருவையும் வந்துட்டு காமிக்கிறாங்க. வெளியில் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் பயந்து போக அங்கிட்டு கார்த்திக் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ண நாங்கள் ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்த ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு தான் ஃபோனில் வந்துட்டு கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. சரி வாங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்க. அடுத்து வந்துட்டு ஒரு இடமா இருக்குது, அங்கே வந்துட்டு தனத்தை விடுறாங்க. இதுலேருந்து நீ எப்படியாவது ஸ்ட்ரைட்டாக ஆட்டோ பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்ல, ஐயோ நானா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ அந்த ஆட்டோ பிடிச்சி போயிடு, கார்த்தி இருக்கிற இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்றாங்க. இந்த இதில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்ல, பணம் ஓகே நகை எதுக்கு அப்படின்னு கேட்க, அங்கே போயிட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால இது எதுக்கு தேவைப்படும் வச்சுக்கோ, அது மட்டும் கிடையாது என்ன எதுன்னு எனக்கு டீட்டெயில் ஃபுல்லாக என் கூட காண்டாக்டில் இரு, என்கிட்ட அடிக்கடி சொல்லு சரியா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் உன்னை கொண்டு வந்து விட்டதே பெருசு, இதுக்கு மேலே நான் அவன் கூட அங்கே வந்தேன்னா மாட்டிக்கிடுவேன், அதனால் நீயே இங்கேருந்து போய்க்கோ, கார்த்தி வந்துட்டு அங்கே உனக்காக வெயிட்டிங்கில் இருக்காரு, நீ வந்து பார்த்து பத்திரமா போதானோ, எனக்கு அடிக்கடி கால் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப போகிற நேரத்தில் ஆப்போசிட்டில் இவங்க சித்தப்பா வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தது இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. ஐயோ இவரா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, வேறு வழி கிடையாது வா சைடில் போய் ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சைடில் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து அவர் வந்துட்டு இவங்களை
பார்க்காம கிராஸ் பண்ணி போயிடுறாரு. சாரு வந்துட்டு ஒரு வழியாக தனத்தை அமுச்சு விட்டுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் போய் படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே ஜானகியும் மாயாவும் தான் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. தனத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எங்கிட்டு சாருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூகம்பமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. தனத்தை காணும் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது.